ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பாசன கால்வாயை ஆக்கிரமித்து தார் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்துள்ளதால் சுமார் 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். மேட்டூர் அணையின் வலது கரை கால்வாய் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் சுமார் 18,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இதில் பவானி அருகே 2,359 ஏக்கர் பாசனத்திற்காக 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு மோலகவுண்டன்புதூர் கிளை வாய்க்கால் செல்கிறது. இந்த கால்வாயின் உபரி நீர் காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் கால்வாயின் கடைமடை பகுதியில் குடியிருப்புகள் அதிகரித்துள்ளதால் அதன் நீர்வழி தடத்தை ஆக்கிரமித்து குருப்பநாயக்கன்பாளையம் ஊராட்சி சார்பில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பாசனத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குருப்பநாயக்கன்பாளையம் ஊராட்சி சார்பில் சாக்கடை கால்வாய் கட்டினாங்க. அந்த சாக்கடை கால்வாய் கட்டினது அடிமட்டம் உயரமாக கட்டினதுனால எங்களுக்கு போகிறதில்ல. போகாமல் இருந்ததுனால நாங்கள் பல தடவை மாவட்ட ஆட்சியர் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் நாங்கள் பதில் கொடுத்தோம், மனுவாக கொடுத்தோம். அந்த மனுவாக கொடுத்ததுமே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆட்சியர் உத்தரவு போட்டார். இன்னும் ஊராட்சி நிர்வாகமோ அல்லது பிடிஓவோ இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இதை காரணம் காட்டி கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோம்னா நெட்டு இன்னையோட 50-60 நாள் ஆயிடுது. பாசனத்திற்கு தடையாக உள்ள தார் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாயை அகற்றி போதிய நீர் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.